எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் டே 86 ரிவ்யூ பற்றி தாங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் விசித்ராமா பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விசித்ராமா என்னை தொடர்ந்து மைக்ரோ ஸ்டாம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விஷ்ணு மணியும் பேசிக்கிறாங்க. விஷ்ணு மணியும் பேசும்போது யாருன்னா பூர்ணிமாவை பற்றி பேசுகிறாங்க. பூர்ணிமா மாயா பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஆக்சுவலாக மாயாவோட இப்போ பூர்ணிமா கேம் நல்லா விளையாடுறாங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே மாயாவை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க பூர்ணிமா. அது மட்டும் இல்லாமல் இந்த 50 லட்ச ரூபாய் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 500 ரூபா கடன் கேட்டாலே இவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு காலையில் லேட்டர்னு ஃபோன் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்க 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ஏரியா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே விளையாட போகிறீங்க, இந்த வாரம் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லேயே இத்தனை பேர் டிக்கெட் டு ஃபினாலே விளையாடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னார். அது ஏன்னா 10 பேர் விளையாட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக 8 பேர் தானே விளையாட போகிறாங்க. ஏன்னா விஜயும் அர்ச்சனாவும் அந்த போட்டியிலேருந்து விலகிட்டாங்க. அப்போ 8 பேர் தானே டிக்கெட் டு ஃபினாலே விளையாட போகிறாங்க. அது எப்படி தப்பாக சொல்லிட்டாங்க என்னன்னு தெரியல. பட் டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டுக்கு இத்தனை பேர் இருக்கிறது அது ரொம்ப பெருமையாக சொன்னார் அவர். அது பெருமைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. அத்தனை வைல்ட் கார்டை கூட்டிகிட்டு போனவங்க இதெல்லாம் திருப்பி கூட்டிகிட்டு விளையாட வச்சா 10 பேர் இந்த 15 பேர் கூட இருப்பாங்க. ஸோ அது டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டு நடக்குது. அந்த டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள முயல் வச்சுருப்பாங்க. அந்த முயலை சுற்றி அந்த கட்டின வீட்டிலேருந்து கலைச்ச எல்லா பிரிக்ஸையும் கொண்டு இந்த முயலை சுற்றி கட்டி வைக்கணும். ஒரு கோட்டை மாதிரி கட்டி வைக்கணும். அதை அதுக்கப்புறம் முயல்னு சொன்னோடனே ஓடி போய் யாரோட முயலை சீக்கிரமாக கலைச்சி அந்த முயலை எடுத்து இதில் மாட்டிக்கணும், பெல்ட்டில் மாட்டிக்கணும். இதுதான் டாஸ்க். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்லை. இந்த டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மாயாவும் பூர்ணிமாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம தினேஷை தூக்கணும், தினேஷை தூக்கி முடிச்சுட்டு விஷ்ணுவை தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அது 24 பார் 7 காமிச்சாங்க. ஆனால் எபிசோடில் அது பெருசாக காமிக்கவே இல்லை. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பூர்ணிமாவை தூக்கணும், அவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் காமிக்கிறாங்க. ஆனால் இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைடு அவங்க மட்டும் பிளான் பண்ண மாதிரியும் இந்த சைடில் அவங்கெல்லாம் பிளான் பண்ணாத மாதிரியும் தோணும். ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய பிளான் பண்ணாங்க, அதெல்லாம் எடிட் பண்ண முடியல. நிறையா பிளான் பண்ணாங்க இவங்களும். ஆனால் இந்த கேம்லேயே ரொம்ப சூப்பராக விளையாண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியும் மாயாவுங்க. மாயா அந்த ஃபஸ்ட் டைம் அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய கல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி மணி என்ன ஸ்பீடு, பயங்கரமாக ஸ்பீடாக ஓடிட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் நிறைய டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணார். விஷ்ணுவோட கல் எடுத்து இப்படி உள்ளே வைக்கிறது. அதே சமயம் விஷ்ணுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லை எட்டி உதச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லை தூக்கி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த டீம் மாயா டீம் எப்படி விளையாண்டாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி விளையாண்டாங்க. ஆனால் இந்த டீம் போட்ட பிளான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க எலிமினேட்டும் பண்ணும், அதே சமயத்தில் நம்மளும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லா விளையாண்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாண்டாங்க. விஷ்ணு, மணியும், மாயாவும் பூர்ணிமாவும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் எடுபடல, அவங்க பிளான் எடுபடவே இல்லை. இதுக்கு இடையில விசித்ராமாவும் அவங்களால என்ன ஃபுல் எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஆனால் என்ன கடைசியில் தினேஷ் தோத்துட்டா இருந்தாங்க, தினேஷோட முயல் நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வன்மத்தை ஒன்று தெளிச்சாங்க. அதை மட்டும் தவிர்த்துருந்துக்கலாம். தினேஷும் விசித்ராமாவும் எதுக்கு அவ்வளோ பேக்கேஜ் வச்சுருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மாயா, மணி, அதுக்கப்புறம் விஷ்ணு, இவங்க 3 பேர் நிற்கிறாங்க. விஷ்ணு வேற லெவலில் விளையாடி கடைசி கிட்டத்தட்ட 4 முறையில் 5 முறையில் வச்சுருந்தாங்க விஷ்ணு. 3rd பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாயா வராங்க. அதுக்கப்புறம் மணி 2nd பிளேஸு, விஷ்ணு 1st பிளேஸில் வராப்புல. இதுக்கடையில் பூர்ணிமா தோத்துறாங்க, எலிமினேட் ஆகிறாங்க அந்த கேமில் இருந்து. அப்போ அந்த எலிமினேட் ஆகும்போது அந்த முயலை விஷ்ணுவுக்கோ மணிக்கோ கொடுக்கணும். அவங்க கொடுக்கும்போது துப்பி கொடுக்குறாங்க. பூர்ணிமா ஒரு அத்லெட்டுன்னு தொடர்ந்து நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த அத்லெட்டிக் கோச்சிங் கொடுத்த அந்த கோச்சுக்கு மிகப்பெரிய அவமானம் அது.
அவர் பார்த்துருந்தாருன்னா இதை தான் நான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படிலாம் ரொம்ப அநாகரிகம் இது. நீங்கள் விளையாட்டில் ஜெயிக்கலாம் தோக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தயவுசெய்து பண்ணவே கூடாது. அது நம்ம விளையாடுற ஸ்போர்ட்ஸுக்கும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த கோச்சர்ஸுக்கும் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம்னா அது இதுதான். இந்த மாதிரி நடந்துக்கிறது தான். அதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை பெருமையாக வேறு வந்து சொன்னாங்க. நான் வந்து துப்பி தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக வேறு சொன்னாங்க. இது எந்த மாதிரி கமல் அக்னஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் இது ரொம்ப ரொம்ப அநாகரியம். பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப அருவறுப்பாக பட்டுச்சு அவங்க மாதிரி அந்த மாதிரி பண்ணது, பூர்ணிமா பண்ணது. அதுக்கப்புறம் விஷ்ணு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க மாயாவால் ஏற்றுக்கவே முடியல. கண்டதை பேசுகிறாங்க, ஏன்னா 13வது வாரத்தில் வந்து இப்படி விளையாடுறீங்களே அப்படின்னு. இவங்களும் அதே கேமை தான் விளையாண்டாங்க. இவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலை, இவங்க ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது நிக்சன்லாம் கண்டதை பேசிகிட்டு இருந்தாப்புல. நிக்சனுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னன்னு தெரியல. அவரே தான் பாராட்டினார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதே வந்து திருப்பி மாற்றி பேசுகிறாப்புல. இது டீம் கேமு அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறாப்புல. இது தேவையில்லாத கண்டென்ட் இது நிக்சன் பேசுனது. இது இடையில அர்ச்சனாவுமே ரொம்ப ஓவராக பேசினாங்க. தினேஷ்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லக்கூடாது, குரூப் கேமாக மாறுது அப்படி சொல்லி. அர்ச்சனாவோட வேலை என்னென்னா சூப்பர்வைசிங் பண்ணுறது மட்டும்தான். ஆடியன்ஸ் என்ன பேசுகிறாங்க என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானிக்கிறதெல்லாம் வந்து அர்ச்சனா வந்து பண்ண தேவையில்லாத வேலை அது. விஜய் வர்மா அதை பண்ணலை. ஆனால் வந்து அர்ச்சனா பண்ணதை அவர் என்ஜாய் பண்ணார். ஏன் அப்படின்னா அவர் மாயா சைடு ஆதரவாக வந்து அர்ச்சனா பேசினதுனால விஜய் வந்து சந்தோஷப்பட்டார். ஐயோ அர்ச்சனாவே கோவப்பட்டாங்க இதெல்லாம் அப்படின்னு. ரெண்டு டீமுமே, அதாவது மாயா டீமும் சரி மணி அண்ட் விஷ்ணு டீமுமே சரி, ரெண்டு பேருமே டீமாக தான் விளையாண்டாங்க. இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி அதே சமயத்தில் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஷீட்டில் வந்து அதிகமான இது வந்து பேர் வந்து மணி பேரும் விஷ்ணு பேரும் பூர்ணிமா பேர் தான் அதிகமாக வந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லக்குமே கொஞ்சம் அடிச்சது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இது எல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது மணி ரவினாக்கிட்ட அர்ச்சனா பேசுகிறாங்க. அப்போ தினேஷ் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இந்த அம்மாவையும் வந்து விளையாட வைக்கும் தான் தெரிஞ்சிருக்கும், இந்த அம்மாவை அதெல்லாம் போய் அடுக்கிட்டு ஏதோ ஒரு சண்டையை போட்டு அடுத்த டாஸ்க்கு வர வரைக்கும் சண்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லி தினேஷ் வந்து சொன்னார். அது என்னமோ 100% கரெக்டு தான். இந்த அர்ச்சனா வந்து கேம் விளையாண்டா ஒரு மாதிரி, ஜட்ஜாக இருந்தால் ஒரு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. வர வர அர்ச்சனானுடைய தரத்தை அவங்களே கம்மி பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ரா, பூர்ணிமா, மாயா, அதுக்கப்புறம் நிக்சன் இவங்க 4 பேரும் வந்து அந்த ஜி ஸ்டாரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது விசித்ராமா சொல்கிறாங்க, தினேஷ் வந்து ரொம்ப என்னை பற்றி பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காரு, எதையுமே வந்து சந்தேகமாகவே பார்த்துட்டு இருக்காரு, இவங்க எல்லாத்தையுமே இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி சொல்லி அவராக ஒரு ப்ரீ அசம்ஷனுக்குள்ளே வந்து பண்ணிகிட்டே இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து உண்மையான லவ் கிடைக்கலையா என்னன்னு தெரியல, அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து உண்மையான லவ்க்கு வந்து டிசர்வ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க விசித்ராமா. அது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்தவே கூடாது. எப்போவுமே தினேஷ் வந்து விசித்ராமாவை பேசினா விசித்ராமாவை பற்றி மட்டுமே பேசுகிறாப்புல. அவர் ஃபேமிலிலாம் ஒன்று உள்ளே கொண்டு இல்லை. ஆனால் விசித்ராமா தினேஷை பற்றி பேசும்போது அவங்க ஃபேமிலியில் ஒன்று பர்சனல் லைஃபோடு கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. இது வந்து அவருக்கு உண்மையான லவ் வந்து தகுதியே இல்லை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வார்த்தை அது. ஆனால் அந்த அவங்களோட வயசில் ரொம்ப சின்ன வயசான மாயாவும் நிக்சனுமே வந்து இன்னும் அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் விசித்ராமா அது அந்த வயசில் இருக்கிறவங்க அப்படி பேசவே கூடாது முதல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு அர்ச்சனா, பூர்ணிமா, மாயா, விஜய், நிக்சனு, விசித்ரா இவங்கெல்லாம் ஒன்றா வந்து இந்த லாண்டில் வந்து பீங் பேக்கில் வந்து இந்த சீரியல்ஸ் பற்றியெல்லாம் வந்து எப்படி எடுக்கிறாங்க, அந்த ஆக்டிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பாவனையெல்லாம் செஞ்சு காமிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதில் ஒன்று எனக்கு வருத்தமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 90s பாடல்கள்லாம் வந்து இந்த ஃபில்லர்ஸ்லாம் எடுப்பாங்க, இன்செஷன் எடுப்பாங்க. இடையில வந்து இந்த கண்ணடி இது அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து பாட்டு நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணிக்குவாங்க. அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி விசித்ராமா காமிச்சாங்க. இது என்னென்னா அவங்க எதை வேணாம், எதை நான் காமிக்கக்கூடாது, எந்த ஒரு ஞாபகத்துலேருந்து மக்கள்
எதை வந்து மக்களோட ஞாபகத்தை நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதையே திருப்பி இவங்களே பண்ணுறாங்க. அது மட்டும் நீ ஏன் பண்ணுறீங்க, திருப்பி திருப்பி மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் காஸ்ட்டில் வந்து அந்த என் பேர் மீனா மாதிரி சாங்க்கு வந்து நான் ஆட மாட்டேன், நான் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், அந்த பொசிஷன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன் அப்படி